இடைவெளி பெற நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சிறப்பு நேர்காணலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக பாடசாலை சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா எப்பொழுதுமே அதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கி களம் அமைத்து கொடுத்து பாடசாலை விஷயங்களை தொடர்ச்சியாக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கு. அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரையில் நாங்கள் சொல்லும்போது வரலாற்று சிறப்புமிக்க அதே நேரத்தில் பல்வேறுபட்ட மாணாக்களை சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கி நாட்டிற்கு நட்பிரஜைகளை உருவாக்கிய கல்லூரிகளில் பட்டியலில் சாயிரா காலேஜை நாங்கள் மறக்கவும் முடியாது. அங்கிருந்து பல சாதனையாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். எனவே அந்த கல்லூரிக்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சாயிரா காலேஜ் தொடர்பான நிறைய விஷயங்களை இன்றைய தினம் கலைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்காக எங்களோடு இணைந்து இருக்கின்றார்கள் சாயிரா காலேஜினுடைய அதிபர் திரு அப்துல் ரசாக் மாரிகார் முகமது ரிஸ்வி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதே போன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் விஸ்டம் எஜுகேஷன் பேருடைய ப்ரொஜெக்ட் சேர்மன் திரு முகமது கமில் முகமது இப்ராஸ். வணக்கம். 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 அதே போன்று சாயிரா காலேஜினுடைய ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு முகமது காசிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். சரி சார். இப்போ முதல்ல எங்களுடைய அதிபரிடம் தான் அந்த கேள்வியை கேட்கணும். சாயிரா காலேஜ் என்றால் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. பல்வேறுபட்ட சாதனைகள், அதை அச்சீவ்மெண்ட், ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அடுத்து உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை க்ரோத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். உண்மையாக மிக நன்றி. கொழும்பு சாயிரா கல்லூரியானது 1892ஆம் ஆண்டு ஆரம்ப பண்ணி வைக்கப்பட்ட ஒரு பாடசாலை ஒன்று. இது ஒராபி பாஷா, சித்தி லெப்பே, வாபிச்சி மரிக்கார் என்பவர்களால் ஆரம்பம் பண்ணப்பட்ட இந்த பாடசாலை கடந்த 132 ஆண்டுகளாக இந்த நாட்டு முஸ்லீம் மக்களுக்கு குறிப்பாகவும் ஏனைய சமூகத்தவருடையவும் இந்த கல்வி பகிர்ந்து கொடுக்குற வேலையில் கடுமையாக உழைத்து இருக்கிற ஒரு கல்லூரின்னு கூற முடியும். முக்கியமாக இந்த கல்லூரியில் விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், கல்விமான்கள் என்பது விளையாட்டு வீரர்கள் ஆன பல சமூக தொடர்பான நபர்களை எங்கள் பாடசாலையால் உருவாக்கி இருக்கின்றது நான் கூற விரும்புகிறேன். 1892ஆம் ஆண்டில் ஆரம்பம் பண்ணப்பட்டாலும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆகிற நேரம் 5500 மாணவர்கள், 330 ஆசிரியர்கள், இன்னும் கல்வி சாரார துறையில் வேலை செய்யும் 100க்கும் அதிகமான அந்த ஸ்டாஃபுடைய உதவிகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த பாடசாலை இந்த காலகட்டத்தில் விஞ்ஞான துறையிலையும் அதே நேரத்தில் காமர்ஸ், ஆர்ட்ஸ் செக்ஷன், டெக்னாலஜி என்ற ஏரியாக்கள்லையும் உயர்தர மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைய இந்த சிறப்பு நேர்காணலுக்கான நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தா எஜுகேஷன் ஃபேர். இது எப்போ நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அது பற்றிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். விஸ்டம் எஜுகேஷன் ஃபேர் 2025 February 7th and 8th ஜைரா கல்லூரியில் நடக்குது. இது நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் A-level செய்கிற ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது மார்க்கெட்டில், அவங்களுக்கு ஆஃப்டர் A-levels என்ன அவங்களுக்கு கரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதை எடுக்கேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் மெயினாக இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஸ்கூல் மாணவர்களை தவிர நாங்கள் வெளி ஸ்கூல் ஒரு 60-70 ஸ்கூலை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அதோட ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், நைட்டா, VTA, ஸ்லிடா, ஸ்லிதம், ஸ்ரீலங்கா ஃபவுண்டேஷன் மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த உயர்தர கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நாங்கள் இதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறோம். மெயின் இதில் 2வது நாளில் அது 8 February நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு A-level செமினார் ஒன்று செய்கிறோம். அதை விட ஒரு ஆர்ட் காம்படிஷன் ஒன்று செய்கிறோம். ஆர்ட் காம்படிஷன் வினர்ஸுக்கு நாங்கள் ஒரு 2 லட்சம் ரூபா மாதிரி நாங்கள் கேஷ் ப்ரைஸ் ஒன்றும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். நிச்சயம் ஒரு உண்மையான விஷயம். இந்த விஸ்டம் எஜுகேஷன் ஃபேர் மூலமாக அதிபர் அவர்கள் பயந்து கொள்ளும் மாணவர்களுக்கு எவ்வாறு நன்மை கிடைக்க போது சாயிரா காலேஜுக்கு முக்கியம்? உண்மையாக நாங்கள் பழைய மாணவ சங்க தலைவரும் அந்த இயக்குனர் அந்த சபைக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கல்வியில் ஈடுபடும் மாணவர்கள், குறிப்பாக உயர்தர மாணவர்களுக்கு அவங்களுடைய எதிர்கால பயணம் எவ்வாறு நடக்க வேணுமென்றதை பற்றி கூடுதலான ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்க வேணும். அப்படி கிடைத்தால் மாத்திரம்தான் அவங்களுடைய கல்வியை அவங்களுக்கு சரியான முறையில் கொண்டு போக முடியும், குறிப்பான உயர்தர கல்வி.
இந்த காலகட்டத்தில் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கும் அதே நேரத்தில் ப்ரைவேட் செக்டரில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர்களை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அங்கேக்கு போய்த்து கூடுதலான உயர்தர படிப்புகள் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கி கொண்டு இருந்தாலும் இதை பற்றி குறிப்பாக அவங்களுக்கு நல்லொரு நோக்கம் ஒன்று கொடுக்கறதுக்கு இந்த எஜுகேஷன் ஃபேர் ஒரு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்ல, கொழும்பு வலய கல்வியில் உள்ள அடுத்த பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். உண்மையாக இந்த கண்காட்சி கல்வி அமைச்சின் மேல் அதாவது அடிஷனல் செக்ரட்டரி ஒன்றால் ஆரம்பம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் உத்தேசித்திருக்கோம். சரி, அடுத்து இப்போ பழைய மாணவர் சங்கம் என்று சொல்கிற பொழுது ஒவ்வொரு பாடசாலையும் இருக்கணும் மிக மிக முக்கியமான தூண்களில் ஒன்று. பல சவால்கள் இதெல்லாம் மத்தியில் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இதனுடைய மோட்டிவேட் என்ன? இதன் மூலமாக நீங்கள் சாயரா காலேஜுக்கு செய்ய போகிற விஷயங்கள் என்ன? இது பற்றி விஷயங்கள் நீங்கள் பயந்து பண்ணலாம். உண்மையாக சொல்கிறேன்டா, சாயரா காலேஜ் ஓல்ட் பாய் அசோசியேஷன் என்ற அமைப்பு நாங்கள் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்தது. இதில் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அது சொல்கிற இலங்கையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஃப்யூச்சரை பற்றின ஒழுங்கான விஷயத்தை விளங்க வைக்க வேணும். அவங்களுக்கு ஆஃப்டர் ஸ்டடீஸ் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வெளியே, அப்போ அதுக்கு சரியான ரோட் மேப்பை நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறதுக்கு வேணும். ஏன்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஹையர் ஸ்டடீஸுக்கும் உள்ள அந்த கேப்பை வந்து நாங்கள் ஒரு பிரிட்ஜ் ஒன்றா அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஓல்ட் பாய் அசோசியேஷனை நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஏன்னா இது நான் நினைக்கிறேன், இது வந்து எங்களோட ஸ்கூலுக்கும் மட்டுமில்லை, இது எங்களோட நாட்டுக்கு செய்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் ஓல்ட் பாய் அசோசியேஷனாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ அதிபர் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ மற்ற பாடசாலையிலேருந்து மாணவர்கள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கின்ற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்க போகுது இந்த எஜுகேஷன் ஃபேர் மூலமாக? ஆம், இந்த எஜுகேஷன் ஃபேர் மூலமாக அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை என்ன மாதிரி அவங்க அதை அமைத்துக்கொள்ள வேணுமன்றதை பற்றி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அவங்களுக்கு எடுக்க முடியும். என்னென்னு சொன்னால், இந்த எல்லா அரசாங்க சார்ந்த பல்கலைக்கழகங்களும்